ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் செல்ல குழந்தையே, நாளை அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி விடியலில் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நாளை மிகவும் சக்தி வாய்ந்த மாசி மகம் பௌர்ணமி. இந்த தினத்தில் உன் குலதெய்வத்திற்கு நான் சொல்கின்ற பொருட்களை மட்டும் நீ வாங்கி கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக நீ கிடைக்க பெற்று விடுவாய். என் தங்கமே, பொதுவாகவே சில விஷயங்கள் சில நாட்களில் அதிக சக்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுபோல ஒரு நாள்தான் இந்த நாள். இன்று மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்தில் சில விஷயங்களை நீ மறக்காமல் செய்துவிட வேண்டும். தெய்வத்தன்மை உன் இல்லத்தில் முழுவதும் நிச்சயமாக நிரம்பி இருக்கும். தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது இன்றைய விதி. அதை யாராலும் மறக்க முடியாது. அதனால் என் தங்கமே, இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு மிகவும் பிடித்த செவ்வரளி மாலையை உன்னால் இன்று வாங்க முடிந்தால் உன் குலதெய்வ கோயிலுக்கு நீ வாங்கி கொடு. இன்று உன் குலதெய்வத்தை தரிசிக்க வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்தால் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது. என் தங்கமே, நீ உன் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றாலும் சரி, அல்லது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் சரி, என் குழந்தையே, நிச்சயமாக இன்று நீ செவ்வரளி மாலையை வாங்கி நீ நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ நீ போட்டுவிட வேண்டும். அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய தெய்வங்களின் சிலையாக இருந்தாலும் சரி, அவரினுடைய உருவப்படமாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கு நீ பௌர்ணமி அன்று அவர்களின் மனதை குளிர்விக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நீ அந்த மாலையை அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும். என் தங்கமே, சிவப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலரினால் அவரை நிச்சயமாக இன்று உன்னால் திருப்திப்படுத்த முடியும். என் தங்கமே, பொதுவாக அது சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். உன்னுடைய இல்லத்திற்குள் கல் உப்பினை வாங்கி கொண்டு வைப்பது, அதே போல வெள்ளை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்களை நீ வாங்கி வைக்கலாம். பௌர்ணமி ஒளியில் நிலா எப்படி வெண்மை நிறமாக உனக்கு காட்சி அளிக்கிறதோ, அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற கற்கண்டு அல்லது பச்சரிசி என்று ஏதேனும் ஒரு பொருளை இன்று நீ உன் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டும். என் தங்கமே, மனம் முழுக்க நம்பிக்கையோடு நீ இதனை செய்ய வேண்டும். என் குழந்தையே, இந்த மாசி மகம் பௌர்ணமியில் என் குழந்தைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்க நீ இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே, இன்று குபேர பகவானுக்கு பிடித்த ஊறுகாய் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் குறையாமல் நீ பார்த்துக்கொள். வகையான ஊறுகாய் இருக்கும் பொழுது அந்த இடத்தை தேடி குபேர பகவான் ஓடோடி வருவார் என்பது ஐதீகம். என் தங்கமே, இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நிறைந்திருக்க நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வ வளம் ஒரு நாளும் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? கல்லுப்பு இருந்தால் இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால் கல்லுப்பினை அப்படியே வாங்கி வைத்து விடுகிறார்கள். நிச்சயமாக அப்படி வைக்கக்கூடாது. கல்லுப்பினை உப்பு வைக்கக்கூடிய ஜாடி அல்லது ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்க வேண்டும். கண்ணாடி பாத்திரம் அல்லது ஜாடியில் வைத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மண் பாத்திரத்தில் வைத்தாலும் அதிக பலன்கள் கிடைக்கும். செய்கின்ற விஷயத்தை எந்த விதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும். தெய்வம் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு ஒருபொழுதும் எந்த விதமான மனதிற்குள் தோய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இன்று ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் இந்த பௌர்ணமி நாள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு
கோவிலுக்கு இன்று நீ மண்ட வெல்லம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதாவது என் தங்கமே, இன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமாக செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்கு சர்க்கரையை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதன் பிறகு நாளை நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனை எடுத்து செல். நிச்சயமாக அன்று நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது மனதார நம்பிக்கையோடு செய். என் தங்கமே, அதுபோல பௌர்ணமி அன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் குங்குமம். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீ உன்னுடைய குலதெய்வத்தினை மனதார வணங்கி இந்த 2 பொருட்களையும் வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல நீ நினைக்கலாம், அம்மா குலதெய்வம் என்னோடு திரும்பி வருவார்களா என்று. என் தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையெல்லாம் அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். என் தங்கமே, நிச்சயமாக நீ ஒவ்வொரு முறையும் இது போன்று செய்யும் பொழுது அவர்கள் உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள். அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் வாசம் செய்வார்கள். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று நீ உணர்கின்ற தருணம் உன்னுடைய இல்லத்தில் பள்ளியினுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும். இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் உனக்குள் சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது நீ உறுதி செய்து கொள்ள வேண்டிய விஷயம். என் தங்கமே, அதுபோல உன்னுடைய இல்லத்திற்கு மிருகங்கள் அதிகமாக வருகிறது என்றாலும் நீ குலதெய்வ நடமாட்டத்தை உணரலாம். மிருகங்கள் என்றால் பசு அல்லது நாய் இது போன்ற உன்னுடைய இல்லத்திற்கு தானாகவே தேடி வந்து வாசலுக்குள் வருகிறது, வீட்டிற்குள் வர முயற்சி செய்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். பொதுவாகவே வெளியில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது உன்னுடைய எதிரில் கருப்பு வண்ணத்தில் நாய் வருகிறது என்றால் என் தங்கமே, நிச்சயமாக அது உனக்கு தெய்வத்தின் அருளை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். பைரவரினுடைய அம்சம்தான் நாய் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். என் தங்கமே, அதனால் நாயை ஒரு நாளும் கல்லிட்டு எறிவதோ கம்பி எடுத்து அடிப்பதோ இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. உன்னை அது துன்புறுத்தாத வரை அமைதியாக செல்கின்றவற்றை நீயாக தேடி சென்று துன்புறுத்தினால் பாவங்களை சேர்க்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல காகம் உன்னுடைய இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சத்தமிடுகிறது என்றாலும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவையெல்லாம் அடிக்கடி நடக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் வந்தது என்பதற்காக நீ முடிவெடுக்க கூடாது. இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக, அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் நடந்தது என்றால் இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டமும் உனக்கு தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று அம்மா சில விஷயங்களை இன்று குறித்து வைத்திருக்கிறேன். அதை நீ சரியாக செய்துவிடு. ஒருவேளை அம்மா இன்று என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலைமை என்று சொல்வாயானால் என் தங்கமே, மனதார உன்னுடைய தெய்வத்தை வணங்கி உன் இல்லத்தில் இருந்து யார் ஒருவர் கோவிலுக்கு செல்ல முடியுமோ அவர்கள் அந்த பொருளை வாங்கி கொண்டு வைக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக நீ உன்னுடைய குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு பௌர்ணமி அன்று இதை செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களில் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் தங்கமே, பௌர்ணமி போன்ற அதிசக்தி வாய்ந்த நாளை நீ விட்டு விடாதே. உன்னோடு இத்தனை நேரம் அம்மா பேசுவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அது முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது இது போன்ற நாட்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் தெய்வத்தின் அன்பை நீ மேலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான். என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என்
தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.